இன்னைக்கு பிரதோஷ தினத்துல சாமிய வழிபாடு பண்றதுக்கு வந்திருக்கோம். இந்த வழிபாட உலகமெங்கும் இருக்கக்கூடிய சைவ அன்பர்கள் இந்த நேரடி ஒளிபரப்புல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பர் பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இந்த வழிபாட்டுல தயவு செய்து இங்க அமர்ந்து சாமிக்கு முன்னாடி பேச வேண்டாம். நீங்க பேசுங்க, தப்பு இல்லை. ஆனா சாமி முன்னாடி எப்படி இருக்கணுமோ அடக்க ஒடுக்கமா நாம சாமியை நினைச்சு இன்னைக்கு என்ன நாள், நாம எதுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம் அதையெல்லாம் கொஞ்சம் நினைத்து பார்த்து ஒரு 1.5 மணி நேரம் நம்மளால சாமியை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த 1.5 மணி நேரத்தை கூட நம்மளால செலவு பண்ண முடியலன்னா நம்ம வாழ்நாள்ல எத்தனை முறை நாம சாமியை நினைக்க முடியும்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. திருவாசகத்துல சிவபெருமான் இந்த இறைவனை மிகவும் உருகி உருகி பாடியிருக்கிறார். நமக்கு உருக முடியல, பாட முடியல. ஆனா அந்த உருகி பாடக்கூடிய வரிகளை நாம காதால கேட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நாம செய்த சிவபுண்ணியம். அப்படி காதால கேட்காம நாம வந்த உடனே நமக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம்னா நாம இந்த கோயிலுக்கு வந்ததனுடைய ஒரு பயன் இல்லாம போயிடும்ன்றதுதான் அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆகவே இந்த வழிபாடு, இந்த திருமுறைகள்லாம் ஏன் பாடுறோம்? உங்களுக்கெல்லாம் திருமுறை மேல நாட்டம் இருந்தா நீங்க பேசக்கூடாது. நாட்டம் இல்லாதனால்தான் நீங்க பேசுறீங்க. ஆகவே இந்த திருமுறைய அந்த வார்த்தைகளை காதால கேட்டாலே நாம இவ்வளவு நாள் செய்த அந்த தீவினைகள் எல்லாம், அந்த பாவம் எல்லாம் நம்ம விட்டு போகும் என்பதுதான் அருளாளருடைய வாக்கு. ஆகவே இந்த திருமுறைகளை அந்த வார்த்தைகளை நீங்க காதுல ஒரு நினைவோட, ஒரு ஆர்வத்தோட என்ன செய்தியை இறைவன் சொல்லுகிறார் என்பதை நீங்க ஆர்வத்தோட கேட்கணும்னு இந்த பிரதோஷ நேரத்துல உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சிவபுராணத்தினுடைய வரிகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தினுடைய வரிகள். இந்த வரிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பக்கமா விளக்கம் இருக்கு. நீங்க எல்லாம் ஒரு விளக்கத்தை படிச்சீங்கன்னாலே போதும், இந்த திருமுறையை, இந்த சிவபுராணத்தை நீங்க விடவே மாட்டீங்க. ஆகவே இந்த திருமுறையில இருக்கக்கூடிய, இந்த சிவபுராணத்துல இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் சாமி நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நீங்க தயவு செய்து கேட்கணும். சாமி தான் உங்களுக்கெல்லாம் அறிவில இருந்து புரிய வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நெறிதான் இந்த இடத்துல நாம கடைபிடிக்கணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.